இன்னைக்கு மேடையில் பார்த்த விஷயங்கள் எல்லாமே வந்து பிரமிப்பாக இருந்துச்சு, ஆச்சரியமாக இருந்துச்சு. சைல்ட்ஹுட்டில் இருந்திருக்குது. கார்த்தி சொன்ன மாதிரி வந்து இவங்க நம்மளுக்கு சொந்தக்காரங்களா இல்லை வந்து சும்மா பத்திரிக்காரங்களா அப்படிங்கிற டவுட் வர அளவுக்கு வீட்டுக்கு வந்துட்டு போகிறவங்க வந்து ஒரு சொந்தக்காரங்க மாதிரி தான் இருந்துட்டு போயிருக்காங்க. படிப்படியாக வந்து வளர தான் வந்து இவங்க வந்து பத்திரிக்கையிலேருந்து வந்திருக்காங்க, அப்பாட்ட வந்து பேட்டி எடுத்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து அப்புறமா தான் தெரிய வந்தது. அந்த உறவுகள் ரெண்டு பேரும் பேசிக்கிற விஷயங்கள், வீட்டில் அவங்க செலவு பண்ணுற நேரம் எல்லாமே வந்து ஒரு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, அப்பாவோட நெருங்கிய நம்ம வீட்டுக்கு ரொம்ப சொந்தம் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த நிகழ்வுகள் எப்பவுமே இருந்துகிட்ருக்கோம். சுதாகரன் சொன்ன மாதிரி வந்து அது எந்த கார் சாவி போட்டாலும் வந்து அவர் ஸ்கூட்டர் திறந்துடும், அவர் ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போயிடுவேன். இட் வாஸ் மோர் லைக் ஒரு பெரியப்பா சித்தப்பா அந்த மாதிரி வந்து ரெண்டு பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா இருக்கும். சினிமா பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு கூட தெரியாது. இட் வில் பி வெரி எமோஷ்னல் அண்ட் வெரி வெரி பர்சனல். அந்த மாதிரியான நிகழ்வுகள் மட்டும்தான் வந்து எப்பவுமே நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு காலேஜ் ரீயூனியன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சோம். எல்லாருமே சேர்ந்து மறுபடியும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சோம். பட் எங்களுக்கு வந்து இட் வாஸ் அ பிக் லேர்னிங். அப்பா கிட்ட வந்து எப்பவுமே வீட்டில் இருந்தால் வந்து அதோட என்ன சொல்கிறது மதிப்பு தெரியாது, அதோட ஒரு ஒரு எவ்வளோ ப்ரெஷஸ் அப்படிங்கிறது வந்து தெரியாதுன்னு சொல்கிற மாதிரியே ரொம்ப வருஷங்களாக அப்படி தான் இருந்துச்சு. அப்பாவும் அப்படி தான் இருந்துக்கிட்டாங்க. எங்களை வந்து பெருசாக ஒரு ஷாக் கொடுத்து நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன், இதெல்லாம் சாதிச்சிருக்கேன், நீங்களாம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு ஒரு ப்ரெஷர் வந்து எங்களுக்கு கொடுத்ததே கிடையாது. மேபி அப்படி ஒரு ப்ரெஷர் கொடுத்துருந்தா நாங்கள் இன்னும் நொறுங்கி போயிருந்திருப்போம். அப்பாவோட உயரங்கள் தொட முடியல, அப்பா மாதிரி இருக்க முடியல அப்படிங்கிறது நாங்கள் வந்து நொறுங்கி கூட போயிருந்திருப்போம். அந்த ப்ரெஷர் வந்து தாங்க முடியாமல் அப்பாவோட விஷயங்கள் வந்து சொல்லாமல் ரொம்ப அமைதியாக காதில் போட்டு வந்து திணிக்காமல் சொல்லி வந்து செய்யாமல் அவர் அப்படி நடந்து காமிச்சிட்ட விஷயம் தான் வந்து எங்களுக்கு ஒரு கைடன்ஸாக இருந்திருக்குது. எப்பவுமே ஈஸியான வழியை வந்து அவர் எடுத்துக்கிட்டதே கிடையாது. அவரோட தொழிலாகட்டும் ஆரோக்கியமாகட்டும், ஒரு 12 வயசில் இப்போ எக்ஸிபிஷன் பார்க்கும்போது வந்து அப்பா ஃபோனில் பேசிட்டு வரும்போதும் மறுபடியும் அப்படியே ஃப்ளாஷ் மாதிரி அடிச்சுது. ஒரு 12 வயசு வந்து ஒரு 22 வயசு 24 வயசு பண்ண அந்த விஷயம் எல்லாமே வந்து ஒரு ஏழை மாணவனோட ரொம்ப ஏழை மாணவனோட வெறித்தனம் தான் வந்து இங்கே உங்கள் பின்னாடி இருக்கிற அந்த ஓவியங்கள் எல்லாமே. ஒரு 10 வருஷம் 12 வருஷம் வந்து யாருமே கிடையாது, அப்பா கிடையாது, இருந்த வேலைக்கு போயிருந்தால் வந்து வீட்டுக்கு ஒரு வருமானம் வந்திருக்கும். வருமானமெல்லாம் இல்லாமல் ஆத்தா மறுபடியும் காட்டுக்கு போய் வேலை செஞ்சு விவசாயம் பண்ணி அப்போது அந்த வயசில் அவங்க அனுப்பிச்ச காசை வச்சுக்கிட்டு ஒரு 10 வருஷமாக அப்பா வெறித்தனமாக பண்ண ஓவியங்கள் தான் வந்து இன்றைக்கி ஒரு 50 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து கிட்டத்தட்ட மறுபடியும் எங்களுக்கு எல்லாரும் முன்னாடியும் எடுத்துகிட்டு வரதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த ஒரு வாய்ப்புக்கு வந்து மறுபடியும் நான் தனஞ்சயன் சார் தான் நான் வந்து முக்கியமாக நன்றி சொல்லணும். வீட்டில் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி நின்று இந்த விஷயத்தை வந்து அவர் நிகழ்த்தி காமிச்சிருக்கிறாரு. ஸோ அப்பா எப்பவுமே ஈஸியான ரூட் எடுத்துக்கிட்டதே கிடையாது. ஒரு ஃபேக்ட்ரிக்கு போயிருந்துருக்கலாம், ஒரு பைக் கிடச்சிருக்கோம், ஒரு 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 சின்ன ஒரு போசியில் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயே கிராமத்தில் இருந்துருக்கலாம். நாங்கள்லாம் கவுண்டம்பாளையத்துலேயும் காசிகவுண்டம்புதூர்லேயும் தான் இருந்திருப்போம். அப்படி ஒரு ஃபேக்ட்ரி ஒரு ஊர் பக்கம் தான் பசங்களாக இருந்திருப்போம். பட் அவர் தான் கிராமத்துலேருந்து முதல்ல வந்துட்டு இப்படி ஒரு பாதையை வந்து அமைச்சு கொடுத்தாரு. ஒரு 24 வயசில் இதுதான் வாழ்க்கையை நினச்சிட்டு இருக்கும்போது மறுபடியும் திசை மாறுது, ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் வருது, ஆகலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதையும் வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிட்டு நான் முகம் அழகாக இருக்குது, மேக்கப் போட்டுட்டு முருகராக மட்டும் வாழ்க்கை ஃபுல்லாக ஓட்டிடலாம் அப்படிங்கிறதான் இல்லாமல் மேடைக்கு போகிறாங்க. ஷூட்டிங் 6 மணிக்கு முடிஞ்சதுன்னா திரும்பி 10 மணி வரைக்கும் மேடைக்கு போய் ஒரு நடிகனாக இன்னும் பக்குவப்படுத்திக்கிறாங்க. ஒரு 200-300 பக்கம் வசனங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க. ஒரு நடிகனாக தன்னை தகுதிப்படுத்திக்கிறாங்க. அப்பவும் சொன்ன மாதிரி எல்லாமே கொஞ்சம் வயசாக ஒரு 40 வயசு வரும்போது தான் எல்லாமே புரியுது. பணத்துக்காக என்றைக்குமே அடிமையானது கிடையாது, இந்த புகழுக்காக வந்து எப்பவுமே அடிமையானது கிடையாது. சினிமா பிடிக்கல அப்படின்ட்டு திரும்பி அதை விட்டுட்டு டிவி சீரியலில் வந்து ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. மறுபடியும் நான் வந்து அன்னைக்கிளி பத்திரகாலையில் நடிக்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது. ஒரு 75 வந்து ஒரு ஹாப்பினஸ் இருந்தது. அது மறுபடியும் எனக்கு டிவியில் கிடைக்குது அப்படின்ட்டு ராதிகா மேடம் கூட சேர்ந்துட்டு அந்த சீரியல்ஸ் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு அப்போ ஒரு புது கார் வாங்குறாங்க, வேறு மாதிரி ஒரு ஒரு வடிவமைச்சுக்கிறாங்க அவங்க ஒய்ஃபை. ஐ டோன்ட் வாண்ட் திஸ்னு ஈஸியாக ஒரு விஷயத்தை விட்டுட்டு போகிறதுக்கான தைரியம் வந்து அப்பாவுக்கு இருந்திருக்குது. எவ்ரி 6 இயர்ஸ் இல்லாட்டி எவ்ரி 15 இயர்ஸ் வந்து ஒரு புது விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்ட்டு மாலதி மேம் அழகாக எழுதியிருந்தாங்க. ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு ப்ரொடியூசர் ஆகலாம், இல்லாட்டி ஒரு டைரக்டர் ஆகலாம், இல்லாட்டி அதை சார்ந்த ஒரு ரைட்டராக இருக்கலாம். பட் வேறு ஃபீல்டு வந்து அப்போ எப்பவுமே சூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு ஒரேட்டராக இருந்திருக்காங்க, ரைட்டராக இருந்திருக்காங்க. இட்ஸ் வெரி வெரி ரேர். பைல்வான் சார் கோச்சுக்க வேண்டாம், இப்படியெல்லாம் ரேரான ஆளுகள் வந்து அடிக்கடி நம்ம சந்திக்க முடியாது. தயவு செஞ்சு அப்பா மாதிரி எங்களை கம்பேர் பண்ணாதீங்க. போட்டி போட்டுட்ருக்கோம், அவர் கூட மேட்ச் பண்ணுறதுக்கு பெரிய போட்டி போட்டுருக்கோம். இந்த
இந்த ஒரு நிகழ்வு வந்து மறுபடியும் ஒரு காலேஜ் யூனியன் மாதிரி தான் இருக்கணும், மறுபடியும் வந்து அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு நிகழ்வாக இருக்கணும்னு நினச்சோம். ஒரு மேடை பேச்சாவோ ஒரு ஃபார்முலா ஆக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படவே இல்லை. இந்த ஒரு பகிர்தல், ஸ்டேஜில் இருந்த பகிர்தல் வந்து எனக்கு மட்டும் இல்லை, கோஸ்டார்ஸ் இப்போ பார்க்கக்கூடிய மற்ற சினிமா ஆட்களுக்கும் வந்து நிச்சயமாக இது போய் சேரும். மறுபடியும் இந்த உறவுகள் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக ஆகணும் அப்படின்னு தான் ஆசை. இது வந்து ஒரு பத்திரிகைக்காரங்கள் உறவு, ஒரு ப்ரொஃபஷனல் உறவை தாண்டி இது வந்து ஒரு நட்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு மறுபடியும் நான் இந்த நிகழ்ச்சியில் நான் வந்து எடுத்துகிட்டு போகிற ஒரு பாடமாக நான் அதை பார்க்குறேன். வெறும் சாதிச்சிட்டோம், ஓவியாக இருக்கிறோம், நடிகராக இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாமே எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறவங்க எல்லாம் வந்து பேலன்ஸ்டான லைஃப் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. நான் வந்து இதில் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், நான் இதில் சாதிச்சிட்டேன், அதனால தான் நான் அதை கண்டுக்க முடியல, அதனால தான் நான் அதை பார்த்துக்க முடியல அப்படின்ட்டு ஈஸியாக வந்து நம்ம ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லலாம். ஃபேமிலி லைஃப் பற்றி சொல்லலாம், இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வச்சுக்க அதை பற்றி சொல்லலாம். மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லவே முடியாது. எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறவங்க, ஒரு ஜீனியஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து எப்பவுமே இருக்கிற ஒரு ட்ரேட், அது ஒரு அடையாளம், அது ஒன்றில் மட்டும்தான் வந்து சிறந்து இருக்க முடியும். பட் இன்னுமே அப்பாக்கிட்ட நான் வந்து ஒரு பையனாக வியந்து பார்க்குறது வந்து அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான். ஒரு 500 பேருக்கு மேலே வந்து இப்போவும் ஒரு வாட்ஸ்அப்பில் இருக்கார், ஃபேஸ்புக்கில் இருக்கார், இப்போவும் வந்து டச்சில் இருக்காங்க. நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எல்லாத்துக்குமே வந்து அப்பா போயிட்டுருக்காங்க. அதுதான் வந்து நான் இன்னுமே பிரமிச்சு பார்க்குறேன். அப்பாவோட மகாபாரதம் எல்லாத்தையும் தாண்டி பிரமிச்சு பார்க்குறது வந்து அவரோட நட்பு வட்டம். அதை வந்து எவ்வளோ பிஸியான லைஃப் ஸ்டைலாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பரபரப்பான லைஃப் ஸ்டைலும் சரி, மகாபாரதம் படிச்சிருந்தாலும் சரி, இப்போ திருக்குறளாக இருந்தாலும் சரி, அவர் எங்கள் சொந்தக்காரர்கள் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற நட்பை வந்து இன்னும் வச்சுட்டு இருக்காங்க. இது நான் மட்டும் இல்லை, என்னோடய ஜென்ரேஷன், என்னோடய வயது சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளை சுற்றியும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 பேர் 25 பேராவது முக்கியமான நண்பர்கள், நம்ம ஆட்கள், நம்ம சர்க்கிள் அப்படின்னு ஒன்று இருக்கணும். நம்ம வேகமாக நம்ம செல்ஃப் சென்டர்டாக நம்ம பற்றி மட்டுமே நினச்சிட்டு போயிடுறோம். அதை நான் உடைக்கணும்னு நினைக்கிறேன். நானும் அதுக்குள்ளே இருக்கேன், அதுதான் நான் வெளியில் வரணும்னு நினைக்கிறேன். அப்பா கிட்ட வந்து நான் இன்னும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறது, இந்த மேடையில் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து எப்படி பேலன்ஸ்டாக ஒரு 500 பேரை இன்னும் வந்து நெருக்கமாக வச்சுட்ருக்காங்க அப்படிங்கிறது பொறாமையாக இருக்குது. எனக்கு மறுபடியும் இது ஒரு பாடம். எனக்கு தெரில, ஒரு 75 வயசு ஆகும்போது நான் எந்த ஷேப்பில் இருப்பேனே தெரில. பட் இந்த மாதிரி ஒரு நண்பர்கள் கூடயே இருக்கணும், அவங்க நான் கூடயே வச்சுக்கணும். அவங்களுக்கு என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் என்ன மதிப்பு கொடுப்பனோ அதே மதிப்பு கொடுத்து இந்த துறையை சேர்ந்தவங்களுக்கு வந்து அந்த நட்பை நான் எப்பவுமே வளர்க்கணும், ஒன்றா வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நிச்சயமாக சார் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் இல்லாமல் எங்களுக்கு இந்த அடையாளம் கிடைக்கல, இந்த இடம் கிடைக்கவே இல்லை. ஸோ அதை நன்றி சொல்கிற ஒரு விஷயமா இருக்கணும், 2 பேரும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் விஷயமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்வு. ஸோ தேங்க்யூ அகெயின். தேங்க்யூங்கிற ஒரு வார்த்தை பத்தாது, நான் மறுபடியும் உங்களை வந்து ஒரு சொந்தக்காரங்களாக வீட்டில் அடிக்கடி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை.